எம்ஜிஆர் நடிக்கும் ஒரு படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. காட்சிப்படி ஒரு கோயிலிலே இளம்பெண் ஒருவர் சாமி கும்பிட்டு கொண்டு நிற்கிறார். அப்பொழுது பின்னால் நிற்கும் பிச்சைக்காரன் போல் நடிக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்ணின் தலையில் இருக்கும் பூவை பீத்து பீத்து தின்ன வேண்டும். இதுதான் காட்சி. இந்த காட்சியை எம்ஜிஆர் நடித்து முடித்தார். கவிஞர் வாலி அவர்களை பார்த்து, என்ன ஆண்டவனே, திருப்தி இல்லையா என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்கள். வாலி அவர்கள் சொன்னார்கள், ஆமா அண்ணே, இன்னும் வேகமாக நீங்கள் நிறைய பூக்களை பீத்து தின்றிருக்க வேண்டும் என்றார். எம்ஜிஆருக்கு கோபம் வந்து விட்டது. யோ, மல்லிகை பூவை பீத்து வாயில் போட்டு பாரையா, அது எட்டிக்காய் போல் கசக்கும் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் விடுவிடுவென்று உள்ளே போய்விட்டார். சென்ற கவிஞர் வாலி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் வருத்தம் தெரிவித்தார். ஆனாலும் எம்ஜிஆர் உண்மையை புரிந்து கொண்டு சொன்னார்கள், இல்லை ஆண்டவனே, நீங்கள் சொன்னது உண்மைதான். மல்லிகைப்பூ தானே கசக்கிறது, ரோஜா பூவை வைத்து இதே காட்சியை மீண்டும் எடுப்போம் என்று கூற, அப்படி